முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிக்கக்குள்ள 0 பாயிண்ட்ஸ்ல இருந்தாரு. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 0 பாயிண்ட்ஸ்ல இருந்தாரு. உண்மையிலேயே முத்து அவர்களுக்கு வந்து முதல் 2 நாட்களும் முத்துக்குமரன் வெல்லக்கூடாது அப்படின்ற ரீதியில இந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டதே முத்து அவர்கள் வின் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீதியில தான் கொடுக்கப்பட்ட டாஸ்களும் சரி, செய்யப்பட்ட வேலைகளும் சரி நடந்தது. அது நம்ம பல கோடி கண்கள் அதற்கு சாட்சி. லைவ்ல பார்த்தவர்கள் இந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட்ல எவ்வளவு தூரம் பிக் பாஸ் டீம் வந்து முத்து வெல்லக்கூடாது அப்படின்னு கண்ணும் கருத்தமா இருந்தார்கள் அப்படி என்பதை பார்க்க முடிஞ்சது. காரணம் அவங்க பயப்பட்டது என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ராயனை வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டிக்கெட் ஃபினாலே வின்னரா ராயனை ஆக்கணும்னு. ஆனா அவங்களுக்கு பெரிய பயம் என்னன்னா முத்துக்குமரன் அவர்கள் எந்த டாஸ்கா கொடுத்தாலும் சரி, அது மன ரீதியான டாஸ்கா இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமான டாஸ்கா இருந்தாலும் சரி, உடல் ரீதியான அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதன் மூலமான டாஸ்கா இருந்தாலும் சரி, முத்துவ மிஞ்சுறது ரொம்ப கஷ்டம். அந்த சிங்கத்தை வெல்றதுக்கு ஈக்குவல். சோ அப்ப அதுவே பிக் பாஸ் டீமுக்கு பெரியதொரு சேலஞ்சா இருந்தது, முத்து அவர்களை எப்படி தடுப்பது அப்படின்னு. இந்த விடயத்தை இப்படியே வச்சுக்கொள்ளுங்க. முத்து அவர்கள் வந்து ஒரு விடயம் சொல்லுவாங்க, அந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் வந்து வின் பண்றேன் தோக்குறேன், இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல வின் பண்றது தோக்குறதெல்லாம் எனக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஆனா என்ன நம்பி மக்கள் பாக்குறாங்க, என்னக்காக ஓட் போடுறவங்க இருக்காங்க, இவ்வளவு தூரம் என்ன கொண்டு விட்டு இருக்காங்க, அவங்க செலவழிச்ச நேரத்துக்கு, அவங்க போட்ட ஓட்டுக்கு, அவங்க என் மேல இந்த முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தர் மீது வச்சிருந்த நம்பிக்கைக்கு அது ஓர்த் அப்படின்றத காமிக்கணும். என்ன நம்புற மக்களுக்காக என் உயிரை நான் கொடுப்பேன், அவங்களுக்காக நான் இறங்கி ஆடுறேன், அவங்களுக்காகத்தான் நான் கவலைப்பட்டேன். இந்த ரெண்டு நாள் முடியக்குள்ள என்னால ஒரு 0 பாயிண்ட்ல இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்காகத்தான் எனக்கு கவலையா இருக்கு. கண்டிப்பா இந்த முத்துக்குமரன் யார் அப்படி என்பதை காமிப்பேன் அப்படின்னு முத்துக்குமரன் அவர்கள் நான் வெல்லணும் அப்படின்னு இல்லாம எனக்கு போடுற மக்கள் அவங்களை கவலைப்பட வைக்க கூடாது, அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாது நினைச்சார் பாருங்க அங்க இருக்கிறாங்க சம்பியன். சோ இது இப்படியே இருக்கட்டும். இதற்கு முதல் நடந்த டிக்கெட் ஃபினாலேஸ் சீசன் 3ல மட்டும்தான் முகின் அவர்கள் அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி டைட்டில் வின் பண்ணாரு. ஆனா அந்த டிக்கெட் ஃபினாலே வந்து கூட பாத்தீங்கன்னா முகின் அவர்களை விட அந்த டிக்கெட் ஃபினாலேல அதிகமா பேசப்பட்ட நபர்கள் தர்ஷன், கவின், சாண்டி இப்படியான நபர்கள் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க, சரியா? ஆனா அதுக்கப்புறம் வந்த சீசன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 4, சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 எல்லாமே அந்த சீசன் டைட்டில் வின் பண்ண நபர்களோட பங்களிப்பு வந்து பெருசாவே இருக்காது. சீசன் 7 எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீசன் 6ம் அப்படிதான். சீசன் 6ல வந்து பாத்தீங்கன்னா அமுதவாரனாக்கும் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாங்க, ஞாபகம் இல்ல, கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அசீம் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணல, அது ஷுவரா தெரியும். சோ அப்படி அந்த டிக்கெட் ஃபினாலேல இது வரைக்கும் அந்த டைட்டில் வின் பண்ண நபர்களோட பங்களிப்பு தான் அந்த அதிகம். டிக்கெட் ஃபினாலேல அந்த டைட்டில் வின் பண்ண நபர்களோட பங்களிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ரீதியில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு மக்கள் சக்தி இருக்கு, மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல மட்டும்தான் வெளியில யாருக்கு உண்மையான மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்றது உள்ளுக்குள்ள காமிக்கல. ஏன்னா முத்துக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வேற யாருக்குமே இல்ல. முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 2 லட்சம் ஓட் வந்துச்சுன்னா மீதி நபர்களுக்கு ஒரு 80,000 தாண்டதே கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் சக்தி வந்து முத்துக்கு உச்சத்துல இருக்கு. ஆனா முத்துக்கு இப்படியோட சக்தி இருக்கு, சப்போர்ட் இருக்கு அப்படி என்பதை எந்த ஒரு வீக்கெண்டுமே தெரிவிக்கல, ஒரு அறிகுறி கூட காமிக்கல. அதற்கு பதிலாக வேற நபர்களுக்கு போலியான ரெக்கார்டட் கைதட்டல்களும் விசில் சத்தங்களும் தான் போச்சு. முத்து அவர்கள் அவ்வளவு தூரம் மனரீதியா சோதிக்கல. ஆனா இதற்கு முதல் இருந்த நபர்கள், இதற்கு முதல் வந்த சீசன்ல எல்லாம் வீக்கெண்ட்லயே கைதட்டல் பறக்கும். அர்ச்சனா சீசன் 7 அர்ச்சனாக்கும் சரி, அசீம் அவர்களுக்கும் சரி, பிக் பாஸ் 5 தமிழ்ல ராஜு அவர்கள், ஆரியவர்களுக்கெல்லாம் கமல்ஹாசன் அவ்வளவு தூரம் புகழ்வாங்க. சோ அப்ப அவங்களுக்கு மன ரீதியா தெரிஞ்சிடும் ஓகே வெளியில என்ன நடக்குதுன்னு. ஆனா இங்க முத்துக்குமரன் அவர்களோட கதையே வேற. அவங்களுடைய அப்பா வந்து சொல்லுவாரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொண்டு வரும். ஏன்னா தங்கை சொல் மிக்க மந்திரம் இல்ல, தாய்க்கு சிறந்தது ஒரு கோயிலும் இல்ல. அப்ப அவங்க சொல்லைக்குள்ள அவர் ஃபுல் கான்பிடன்ஸ் வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் மனுஷன் உயிரை கொடுத்து அந்த டிக்கெட் ஃபினாலேல விளையாடிருக்காரு பாருங்க. வருகின்ற தகவல் என்னன்னா, மிரள வைத்தார் முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு வெறியுண்ட வேங்கையோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. நாளைக்கு நடக்கிற விடயங்கள் அதுல முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்களுடைய விடாமுயற்சி. அவர் வந்து 0ல இருந்தாரு, ஆனா இப்ப கிடைக்கிற தகவல்களின் படி அவருக்கு 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் ஒன்று. இந்த டிக்கெட் ஃபினாலே ராயன் கஷ்டப்பட்டு முத்துவ பார்த்து பயந்து தான் வந்து
தோத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் கடைசியில் 1 பாயிண்ட்ஸால வின் பண்ணான் அப்படின்ற மாதிரி வருகின்ற தகவல். இந்த ராயனுக்கு 21 பாயிண்ட்ஸும் முத்துக்குமரன் அவர்களுக்கு 20 பாயிண்ட்ஸும் அப்படின்ற மாதிரி தான் வருகின்ற தகவல். நாளைக்கு நீங்க பாப்பீங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஆரம்பத்தில் சொன்னதா இப்பயே சொல்றேன், பிக் பாஸ் இத்தனை 8 சீசன்லையுமே வின் பண்ண நபர்கள்ல த பெஸ்ட் சாம்பியன், பெஸ்ட் வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன் தான். சரிங்களா? 2 வீக்குக்கு அப்புறம் நடக்க போறத நான் இப்பயே சொல்லிட்டேன். முத்து போன்ற ஒரு சிறந்த போட்டியாளர், சிறந்த வின்னர் தமிழ் பிக் பாஸ்ல இதுவரைக்கும் வரையில. முத்துக்குமரன் என்ற பெயரை பல வருடங்கள் நம்ம தமிழ் பிக் பாஸ் தமிழ் மக்கள் பேசுவார்கள். மக்களை, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.